புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறீர்கள். அவருடைய உடல் எரியூட்டப்பட்ட இடத்தை அங்கே அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் ஆன்மாவை தகர்க்கக்கூடிய ஆனால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு சட்டம் இல்லை. श्री तोल तिरुवामावलन जी, श्री तोल तिरुमावलन. மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகளை தொட்டிருக்கிற நிலையில் அதை கொண்டாடும் வகையிலே 2 நாட்களாக இந்த அவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 3 ஆண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு புதிய இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இது வெறும் சட்டம் மட்டுமல்ல, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடும் ஆகும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை விளக்குகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் நாம் எத்தகைய இந்தியாவை எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சோசலிசம், செக்யூலரிசம், புளூரலிசம் மற்றும் ஃபெடரலிசம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும். அவை மட்டுமின்றி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 4ம் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும். இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது, அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் விவாதங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், வெற்றிகரமாக அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்பது குறித்து உரையாடல்கள் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முதல் நாள் 1949ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 25ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை, இறுதி உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார். வருகிற 1950 ஜனவரி 26 அன்று இந்த தேசம் ஒரு குடியரசாகிவிடும். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம், ஆனால் சமூக ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதார ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்கிற வேதனையை அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார். சுதந்திரம் இல்லாமல் சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே நடைமுறைக்கு வராது. சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் இங்கே வெற்றிகரமாக இயங்காது. ஆகவே இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமாக ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்துகிற போதுதான், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற போதுதான் இங்கே சமூக ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியும் என்கிற கவலையை பதிவு செய்கிறார். அதற்கு இங்கே தடைகளாக இருப்பவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் இல்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இது தேசம் என்கிற ஒற்றை வடிவத்தை இன்னும் பெறவில்லை. இது தேசமாகவே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
பல்வேறு யோசனைகளை சொன்ன அதே வேளையில் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்ததை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை சொல்ல போகிறார்கள்? ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும். இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வென்றெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக அவரால் உணர முடிந்திருக்கிறது. மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டால் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்பதை இங்கே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இங்கே இப்போது நடைமுறையில் இருப்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறீர்கள். அவருடைய உடல் எரியூட்டப்பட்ட இடத்தை அங்கே 433 அடி உயர சிலையை நிறுவியிருக்கிறது உண்மைதான். அதை 26 திறக்கப் போகிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இடத்தை நினைவிடமாக மாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய பெருமையை போற்றுகிற அதே வேளையில் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கக்கூடிய ஜனநாயகத்தை தகர்க்கும். Already you have taken more than your time. Already you have taken more than your time. Please kindly conclude. Vijay Kumar Hasdak ji, please. Vijay Kumar. सर, मैं बोलना आरंभ करता हूं और धन्यवाद देता हूं कि आपने मुझे कॉन्स्टिट्यूशन एडॉप्शन पे बोलने का मौका दिया। सर, इधर हूं। हो गई बात। और हो गई। I have already given more than 3 minutes more. Kindly conclude. Kindly conclude. Sir, சிங்கிள் மினிட். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை இங்கே சட்டமாக்கி இருக்கிறீர்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு சட்டம் இல்லை. कुमार हंसदा जी, श्री विजय कुमार जी, धन्यवाद।